ஹலோ, காலை வணக்கம். சுவாமி சரணம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டோம். காலையில் 4 மணிலேருந்து அப்படியே ட்ராவலிங்லேயே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள லோக்கல் இடம்லாம் சுற்றி பார்த்தோம், கோயிலுக்கெலாம் போனோம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போனோம். செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஸோ நைட்டு வந்து தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையில் வெள்ளியாக நம்ம கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எங்கே திருவன்றை என்ன திருவடனை இதே இடத்துல பேர். இங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து நேராக காரைக்குடிக்கு போவோம். காரைக்குடியில் பாட்டி இருக்கிறாங்க. நேற்று பார்க்க முடியல அவங்கள. ஸோ இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி அவங்கள பாட்டியை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம புதுக்கோட்டை போவோம். புதுக்கோட்டையில் தான் நம்ம நாளைக்கு இருமுடி கட்ட போகிறோம். ஸோ அங்கே இன்னொரு சாமி இருக்கிறாங்க புதுக்கோட்டையில். அவங்கள வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ் ஏறியாச்சு. நம்ம இங்கே உள்ள லோக்கல் கவர்மெண்ட் பஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ஏன்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கேருந்து நம்ம காரைக்குடி போகிறோம். காரைக்குடி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? 1 hour 45 minutes. தூக்கம் வருதா? இல்லையே, தூங்குறீங்க. நான் கண்ணம் உட்காந்துருக்கேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம். கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன். இது இங்கே உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸஸ். பெரியப்பா தான் அவங்களோட அண்ணன், என்னோட பெரியப்பாவோட அண்ணன், எனக்கு பெரியப்பா. ஸோ இது என்னோட சைக்கிள். இது என்னோட சைக்கிள். இப்போ வந்து பாட்டியை பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்கு. யாரா இது தலைவருங்க? சின்னமையப்பா அங்க மலைக்கு போனாங்க. அங்கே போயிட்டு வந்தோம். யாரு? நாத்துனா மையம் மொதவாசம் போட்டிருக்காங்க. சத்தியா மையம் சின்ன மொதவாசம். முந்தா நாள் தான் நாங்கள் வந்தோம். அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அங்கே இருக்குமோ நாங்கள் அங்கே இருந்தோம். கோயில் தோசம் கோயில் இருந்தீங்க. கிளம்பும்போதே 4 மணிக்கு கிளம்பணும். 12 ஆகி போச்சு. அது என்ன, சேலத்துலேருந்து 4 மணி நேரம் வர்றாரு திருச்சிக்கு. இந்த ஆட்டோ எடுத்து நோட் ஆட்டோ நோட்டு थोड़ा पीछे से बना साइड से लेना पड़ेगा. तो फिर आपको बना दूंगा. ஓடிட்டு சாமி கண்ணா ஏ பரவாயில்லையா, போறனர் ஆயிட்டாங்க. கையெல்லாம் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க தான் எப்படிக்கிறா? நல்லா இருக்கிறீங்களா? இங்கே குச்சி எங்க
வாங்கி வச்சு என்ன பண்றது? அது அப்புறம் வாங்கி இப்படி மூலையில போட்டா எங்க ஊர்ல நடக்கணும்ல ஊனி. சரி வாங்க. உள்ள கையோட்டு நடக்கிற மாதிரி கேட்டாங்க. சரி வாங்க வாங்க. மலைக்கு போறது 90 வச்சு விடு. காத்தடி இல்ல. இப்படி வாங்க. கண்ணை மூடுங்க. இப்ப நடந்து பாருங்க. எதுலையுமே இருக்காத. மாற்றுத்திறனாளிகள் இப்படித்தான் வாழ்றாங்க. ஒவ்வொரு நாளும் நிறைவா நாம ஊக்கம் தரணும், உறுதுணையா இருக்கணும். நிச்சயமா சக்தி மசாலா. அலெக்சா ரூபாயை தாண்டியது நடுத்தர மக்களை கலக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறது. தங்க விலை உயர்வுக்கு காரணம் என்ன, இனிமேல் குறைய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த நல்லா காப்பாற்றணும். ஒரு சவரன் தங்கம் பொருளாதார வல்லுநர்கள் கணித்தது தற்போது உண்மையாக இருக்கிறது. சில ஆண்டுகளாக தங்கத்தின் விலையை கேட்டாலே நடுத்தர குடும்பத்தினருக்கு நடுக்கமே வந்துவிடும் போல. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்போதே அடுத்த சில நாட்களிலேயே தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாயை எட்டும் என இடையில் தங்கத்தின் விலையில் சரிவு ஏற்பட்டது. படிப்படியாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் ஒரு சவரன் 89,000 சரிவை நோக்கி தங்கம் கொடுத்த நிலையில் மீண்டும் தங்கத்தின் ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் 500 வைத்தது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை என்று காலையிலேயே தங்கம் விலை ஏற்றத்தில் தான் இருந்தது. காலை நிலவரப்படி கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 12,460 ரூபாய்க்கும், சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 99,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இப்படி காலையிலேயே கதிகலங்க வைத்த தங்கத்தின் விலை மாலையிலேயே உச்சத்தை நோக்கி நகர்ந்து அதிர்ச்சி கொண்டிருக்கிறது. போல கடைசியாக நிலவரப்படி 1 கிராம் தங்கம் 55 ரூபாய் அதிகரித்து 12,440 செய்யப்பட்டது. சொல்ல போனால் கடந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி 50,000 நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தாச்சு, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ அவ்வளோதான், புதுக்கோட்டை கிளம்பிட்டோம். புதுக்கோட்டை கிளம்பினோடனையும் அங்கே ஐயர் சாமி இருப்பார். அவர் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனான சாமி, அவர் கொஞ்சம் பார்ப்போம் அவர் எப்படி இப்போ பார்ப்போம். அவர் வண்டி அனுப்பியிருக்காரு புதுக்கோட்டைக்கு. அவர் அந்த வண்டியில் ஏறி அப்புறமா போவோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஆட்டோவில். சாமி சரிதா காரைக்குடி अभी निकले स्वामी यहाँ से बस स्टैंड पहुँचे. हिंदी में बनाना मुझे, पापा का फोन तो காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து நம்ம புதுக்கோட்டைக்கு பஸ் அந்த புதுக்கோட்டையில் ஒரு சாமி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் தான் தங்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நம்ம ऑटो के पैसे भी ट्रांजेक्शन तो कर दो. अरे ऑटो के पैसे श्योर 150 है. सस्ता में हो गया था. क्या बोला? सही है, सस्ते में हो गया. सस्ता ही है. इतना दूर ही तो था. मुल्लू ऑटो निकल गया. बैग बोल तो दो. अरे मोड़ है वो. अच्छा उससे
சாமி வீட்டுக்கு போகிறோம். இங்கே தான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 minutes தான் ரீச் ஆகும். அங்கே போய் உங்களுக்கு வீடியோ காமிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வேலைன்னா, இன்றைக்கி வந்து தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். சதுர தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். ஸோ நாளைக்கு தான் இருமுடி கட்டுறாங்க. ஸோ நாளைக்கு எல்லாம் தேங்காய் தேவைப்படும். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள பிளான். அங்கே போய் உங்களுக்கு வீடியோ காமிப்போம். சாமி அங்கே நிற்கிறாங்க நம்ம சாமி. எப்படியா கிளம்பலாங்களா? அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயப்பன் கோயிலுக்கு நேரா போறாங்க. ஒன்றா தெரியும். काम लगा तो वो एक दिन में काम लगवा रहे थे एक ड्राइवर को. हम ऐसे ही बैठे रहते हैं. இவங்க தான் நம்ம டிரைவர். என்ன நை தெரியும் சார். கன்னிசாமி இடுப்புல துண்டை கட்டுறதான். வண்டி எடுப்போம். இப்போ எதுக்கு யூடியூப்காக? யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம். நீ அடுத்தாப்புல நில்லுப்பா. வரிசையா நில்லுங்க. அருண் அந்த கோலத்துல நில்லு தம்பி. அவங்க கேமரா பிடிச்சுக்கோங்க. கேமரா வரட்டும். சாமான் எடுக்கிறேன் எடு. சாமான் எடுத்துக்கலாம் சாமி. வண்டி இங்க தான் இருக்கும். வண்டி போகாது எங்கேயும். வண்டி போகாதுக்கா. சாமி சரணம். வேற பேத்தியா ധർമ്മശാസ്താവേ ശരണഘോഷ പ്രിയനേ വയസാന പ്രിയനേ ബാലവിഷയ പ്രിയനേ പ്രിയ പ്രിയനേ സ്വാമിയുടെ പാതാര വിന്ദങ്ങളെ സ്വാമിയുടെ പാതാതി കേശമേ സ്വാമിയുടെ കേശാതി പാദമേ സ്വാമിയുടെ ഭൂതഗണങ്ങളെ മോഹിനി സുതനേ മോഹന രൂപനേ മോഹിനി ബാലനേ സബരിഗിരീശനേ शांत स्वरूपने षण्मुख सोदरने गजानन सोदरने आंजनेय सोदरने नीलवस्त्रधारिये नित्य ब्रह्मचारिये सेवी पौर्क कानंद मूर्तिये भक्त जनप्रियने पाप विमोचने निर्वड़िये कैलासवासने इंद्रादि प्रियने महेश्वर्धने दुष्ट संहार मूर्तिये ईश्वर सुधने अंबिक सुधने अम्बुजलोचने கருணே காருண்யமூர்த்தியே ஏழை பங்காளனே எங்கள் சங்கடங்கள் தீர்க்கும் பகவானே தயாபரனே பத்மநாப பிரியனே இந்திராதி ரஞ்சிதனே இந்திராதி பூஜிதனே இஷ்டஜன பரிபாலகனே உண்மையாள் லலிதனே உன்னிமணி கண்டனே நித்தின ராமாயணே சபரகிரீசனே सत्यस्वरूपने मधुसूदने कलिकाल वरदने पंबावासने पंबईश्वे पंबईस्नानमे गुरुवायूरप्पने तिरुपय्यारप्पने वैकत्तप्पने यजमानूरप्पने कड़पाटूरप्पने वडकनाथने शोटाणिकर भगवदिये कुडनल्लोर भगवदिये पिलिनायकी ताये अगस्तीश्वर स्वामिये सुगंध परिमलेश्वर स्वामिये जंबुगेश्वर स्वामिये अखिलांडेश्वरी अम्मने चामुंडेश्वरिये चंडिका परमेश्वरिये कालिकांबाळे समयपुरताणे कांचीकामाक्षिये मदर मीनाक्षिये काशी विशालाक्षिये अन्नपूर्णेश्वरिये माळीपुरत्तदेवी लोकपंचमातावे காடைகட்டிநாதனே அழுதா நதியே அழுதா மேடே கல்லடங்குன்றே கரிமல ஏத்தமே கரிமல
தோடே கரிமலை இறக்கமே இஞ்சிபாறு கோட்டையே உடும்பாறு கோட்டையே சிறியான வட்டமே பெரியான வட்டமே நீலிமலை ஏற்றணும் பகவானே ஆனந்த மகதர்சனம் தரணம் பகவானே நீலிமலை ஏற்றமே கடினமான ஏற்றமே அப்பாச்சி மேடே அப்பாச்சி குழியே சபரிக்கு மோட்சம் தந்தோனே சபரி பீடமே சரங்குத்தியாலே சரத்த குத்தி வந்தோமே பூமை கேரள் பொருந்தோனே உத்தரக்கல் பெருந்தவனே உத்தமின் சத்தியனே என் குருநாதனே குருவின் குருவே ஏகாந்த மூர்த்தியே சின்முத்திர பிரதாயகனே அபய பிரதாயகனே சத்தியமான 18ஆம் படி ஏத்தி இறக்கி கொடுக்கணும் சுவாமியே சத்தியமான 18ஆம் படி ஏத்தி இறக்கி கொடுக்கணும் சுவாமியே எங்கள் யாத்திரையில தானம் விக்னம் வராம முன்னும் காத்து ரட்சிக்கணும் பகவானே எல்லா பக்தர்மாராலும் நல்லபடியாக சத்தியமான 18ஆம் படி ஏத்தி இறக்கி கொடுக்கணும் சுவாமியே எந்த பக்தர்மார்களுக்கும் யாத்திரையில எந்த விதமான கஷ்டங்கள் வராம முன்னும் காத்து ரட்சிக்கணும் பகவானே சர்வ வியாதி அரதன் மந்திர மூர்த்தியே ஓம் சுவாமியே புலிவாகனனே ஆபத்தில் காப்பரவனே என் சத்குருநாதனே ஓம் சுவாமியே அதோடய வாங்க பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் பாண்டியசமம் சதுரசமம் கேரளே கேரள விக்கிரகம் ஆர்த்தத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் त्र्यम्बकपुराधीशं गणाधीपसमन्वितं गजारूढमहं वन्दे सास्तारं प्रणमाम्यहं यद्धन्वन्तरीर्माता पिता देवो महेश्वरा तं सास्तारम् अहं वन्दे महारोहनिवारणं श्रीभूतनाथ सदानन्द सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः भूतनाथ सदानन्द सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो கைப்படக்கூடாது शास्त्रे तुभ्यं नमो नमः भूतनाथ सदानन्द सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो